அடுத்து முக்கியமான இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இல்ல விவசாய கடன் பயிர்க்கடன் சொல்றது போல் விவசாய கடன் விவசாய இல்ல விவசாய கடன் இருக்கு, அது கடன் இருக்குது, அது தள்ளுபடி அவசியம் செய்யணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கொடுத்த வாக்குறுதியை நாங்க கேட்கிறோம். அவங்க வாக்குறுதி என்னன்னா 5 ஏக்கருக்குள்ள இருக்கின்ற விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அது இல்லாமல் 5 to 10 ஏக்கருக்குள்ள விவசாயிகளுடைய கடனை 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம். அது பண்ணிடுங்க. ஏன்னா விவசாயிகள் ரொம்ப நட்டத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது அவசியமானது. நீங்க 2000 கோடி முதல்ல பண்ணீங்க, இப்ப 6000 கோடி வந்திருக்கீங்க, குறைஞ்சது ஒரு 18,000 கோடி ஆக போகுது, அவ்வளவுதான். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 55 லட்சம் விவசாயிகளுடைய கடன், அது தேசிய வங்கி எல்லா ஒட்டுமொத்த கடன் 36,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில். அப்ப மகாராஷ்டிராவில் அந்த ஆர்பிஐ அளவீடு கூறியெல்லாம் இல்லையா? இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கா? அதனால இதெல்லாம் அந்த கணக்கு இதெல்லாம் வச்சு சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. இன்னைக்கு விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் விவசாயிகள் இருக்கின்ற நேரத்தில் நீங்க உதவி பண்ணணும். நீ இந்த கணக்கு வழக்கெல்லாம் இந்த நேரத்தில் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா உங்களுடைய வாக்குறுதி மட்டும் இல்லை, இன்னைக்கு தேவை. ஏன்னா இந்த ஆண்டு மிக மோசமான வறட்சி தமிழ்நாடு பார்க்க போகுது. இந்த எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றது, இந்த ஆண்டு வரது சூப்பர் எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. அதனால இது குளோபல் வார்மிங், இந்த பசிபிக் ஓஷன் வார்மிங்ல இருந்து அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன்ல இருந்து வறட்சி, மழை இல்லை. இப்ப இன்னைக்கு கூட நம்ம பார்த்துட்டோம், மேட்டூர் அணையில இன்னைக்கு 93 TMC தண்ணி வழிஞ்சிட்டு இருக்கணும், இன்னைக்கு 40 TMC தான் இருக்கு. தென்மேற்கு பருவம் இன்னும் பிடிக்கல, சூடு பிடிக்கல, ஒன்னும் இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு பற்றாக்குறை இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நீங்க விவசாயிகளுக்கு உதவி முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். நம்ம ஊட்டியில தேயிலை விவசாயிகள் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க, அவங்க வீடு ஜப்தி பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் அந்த அச்சுறுத்தலே விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க எந்த ஆபீசருக்கும், அங்க போய் ஜப்தி பண்ணக்கூடாது, எதுவும் அச்சுறுத்தல் கூடாது, நாங்க முடிவு எடுக்கிற வரைக்கும் எந்த நடவடிக்கையும் யாருமே விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் அங்க இருக்கின்ற அதிகாரிகளும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உத்தரவாதம் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். ஆமா, எல்லா கடன் வசூலையும் நிறுத்தி வைக்கணும். நிறுத்தி வச்சு ஒரு நல்ல முடிவு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும்.